ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புலிகுண்டு மவுண்டெயின், ஆந்திராவோட சித்தூரில் இருக்குது. அங்கே தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். கிளம்பலாம் கைஸ். மணி இப்போது 5 o'clock ஆகுது. எத்தனை மணிக்கு அங்கே ரீச் பண்ண முடியும்னு தெரியல. இன்னும் அரௌண்டு 108 kilometers இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக பேக் பண்ண கைஸ். வீட்டிலேருந்து வர ரோட்லலாம் ஃபுல்லாக வந்து லைட் இல்லை. ஸோ இந்த ரோடு கிட்டே வந்தால் தான் லைட்ஸ் வருது. ஸோ அதனால் இங்கே வந்தோடனே நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். போய்கிட்டே இருக்கலாம் கைஸ். இந்த ஹைவே வந்து இப்போ தான் கைஸ் புதுசாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். லைட்ஸ் எதுவும் இல்லை கைஸ். இப்போ கொஞ்ச நேரம் vlog எடுக்கிறேன். ஒழுங்காக தெரியலனா நம்ம வந்து லைட்ஸ் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் காட்டுற மாதிரி இருக்கும் கைஸ். போய்கிட்டே இருக்கலாம் கைஸ். 40 kilometers லைட் இப்போ தான் கைஸ் பார்க்குறேன் இந்த ரோட்டில். 39 kilometers ஒரே ஸ்ட்ரைட் தான். போய்கிட்டே இருக்கலாம். சரியான குளிர் கைஸ், பயங்கரமாக இருக்குது. புலிகுண்டு மவுண்டைன் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 104 போட்டிருக்கு. 100 kilometers வச்சுக்கலாம். 100 kilometersனால் நம்ம ஒரு 7:30 மேக்ஸிமம் ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். அந்த மவுண்டனை முதல்ல ட்ரெக் பண்ணி ஏறி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நியரஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் ஏதாச்சும் இருந்தால் அங்கேயே போயிட்டு அது ரிட்டன் வந்துடலாம் கைஸ். இதுவும் ஒன் டே ட்ரிப் மாதிரி தான். வேறு போடலை வரும். அது ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. வழியில் எதெல்லாம் பங்கிறதா போட்டுருவோம் கைஸ். போட்டுட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். இது ஃபுல்லாக பண்ணலன்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன ஃபுல்லாக பண்ணாங்கன்னா நல்லா என்ன இருக்குன்னு கூட தெரியல. கொஞ்சம் குளிர்ந்து பயங்கரமா. தேங்க் ஸ்ட்ரைட் தான் கைஸ். ஆனால் வண்டி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒன் வேல வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் கேட்டேன் என்னன்னு. ஸோ அதான் கைஸ், இப்போ தான் வெளிச்சம் வந்தது லைட்டாக. வேறு அந்த ரோட்டில் ஃபுல்லாக பயங்கரமாக இருந்தது. மேடு பள்ளம் வேறு இருந்தது. ஸோ அதான் கைஸ், அங்கெல்லாம் வீடியோ எடுக்கல. இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. டைம் 6 o'clock ஆக போகுது கரெக்டாக. இன்னும் 73 kilometers இருக்குது. நம்ம கரெக்டாக இன்னும் ஒரு 20 kilometers கிட்டே போயிட்டு ஒரு ஹால்ட் எடுத்துருவோம். பெட்ரோல் போடணும். 4 பாயிண்ட்லேருந்து 3 பாயிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் 3rd பாயிண்ட் குறையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் பெட்ரோல் போடுறது தான் கைஸ் சேஃப். பெட்ரோல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு டீ ஹால்ட் 20 kilometers ஒரு டீ ஹால்ட் போட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். அந்த மவுண்டைன் ரீச் பண்ணுறோம், ட்ரெக்கிங் பண்ணுறோம், மேலே ஏறுறோம், டேர்ன் கீழே இறங்கிட்டு பார்க்கலாம் கைஸ். 62 kilometers 10 kilometers ஒரு ஹால்ட் எடுக்கிறோம் கைஸ். எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். பீக் ஒரு ஹால்ட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக 54 kilometers இருக்குது.
குளிருது. நைட்டில் அங்கேருந்து வரும்போது கூட தெரியல, ஆனால் இப்போ பயங்கரமாக குளிருது. பயங்கரமாக குளிருது கைஸ். 60 தொட்டாவே பயங்கரமாக குளிருது. சன்ரைஸ் பயங்கரமாக இருக்கு கைஸ். சுற்றிக்கிட்டே போனோம் கைஸ், நம்ம போய்கிட்டே இருக்கோம். சரி ஓகே கைஸ், இன்னும் கரெக்டாக ஒரு 9.3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எல்லாம் மலை தான் கைஸ் இருக்குங்க. லைட் இருக்காது. நட்டுன்னு பார்த்தா நடுவில் தண்ணி வந்துச்சு கைஸ். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா எப்படி போவாங்கன்னு தெரில. தொடங்கிட்டாங்க கைஸ். ரூட் பயங்கரமாக இருக்குது. இங்கே வீடெல்லாம் கூட இருக்கு கைஸ். போறீங்களா? பேக் இருக்கு எப்போ. ஆமா ஓகே கைஸ். ஐயா அங்கே நினைச்சிருந்தார் மக்களுக்கு தெரியும் போல. டிப்ஸ் தான் கேட்குறாங்க. நான் கூட கேட்குறேன். இல்லை இல்லை ஐயா, ஃபர்ஸ்ட் டைம். பயங்கரமாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. She moves like a map with no borders, a whisper caught in the wind. I see her boots at the corner cafe with a notebook and a pen. She's chasing skies I've never named while I stay in my lane. But something in the way she moves keeps pulling at my chain. Oh, traveler, you carry the sun in your stride, leaving behind ரீச் ஆகிட்டோம். what I hold inside. If I don't ask your name today, I may
வெயில் வந்துடுச்சு கைஸ். இருந்தாலும் பனி போகலை கைஸ், குளிருது. She hums a tune I've never heard in languages I can't speak. She writes down cities on her wrist and dreams she'll never keep. I sip my coffee, miss my cue, still anchored by my இந்த பக்கம் தான் போட்டு இந்த பக்கமே போகலாம் கைஸ். but time rolls on like open roads, and soon she won't be here. மெயினான விஷயம் தண்ணி பாட்டில் ஒன்றும் வாங்க வந்துட்டோம். Oh, traveler, பரவாயில்ல கைஸ், பார்த்துக்கலாம். you carry the sun in your stride, leaving behind what I hold inside. If I don't ask your name today, I may never get the chance to walk beside your wandering dance. Maybe next year in Madrid, or on some quiet mountain ridge, I'll see you turn and I'll be brave. But what if courage comes too late? Oh, traveler, the world is your open gate, and I just stood afraid of fate. If I don't take that step today, you'll vanish with the train, and I'll never see your smile again. இன்னும் கூட பனி போல கைஸ். அதை தாண்டி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருந்தது. ரிட்டன் வரும்போது ஃபோட்டோ எடுக்கலாம். மேலே ஏறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. அதனால் மேலே ஏறிட்டு ரிட்டன் வரும்போது ஃபோட்டோ எடுக்கலாம் கைஸ். அந்த மலையை பாருங்க கைஸ்,
பயங்கரமாக இருக்குது. ஓகே, வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இங்கெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருந்தால் குஞ்சு தான் வயசாக இருக்கும். ஸ்வீட் கூட இல்லை, ஆனாலுமே நான் குஞ்சு தான் இருக்கேன். கம்பியில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை கைஸ். இப்போ தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி மலைக்கு ஓரமே நடந்து போவாங்க. பயங்கரமாக இருக்கு கைஸ். வாங்க போய்கிட்டே இருக்கோம். கல்கள் நிறைய இருக்குது. வரும்போது அந்த பாயிண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம் கைஸ். மேலே போகிறோம். இதுதான் யூடியூப்லலாம் பார்த்தேன். இடம் சரிஞ்சிருக்கா இல்லை கேப் இருந்தான்னு தெரியல கைஸ். அதை ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் பரவாயில்ல, எதுவுமே இல்லாததுக்கு இதுவாது இருக்கு. ஓகே கைஸ், அந்த ஏணி படிக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே மேலே போகுது கைஸ். அங்கே போகலாம். சவுண்ட் அதிகமாக போட்டால் வைப்ரேட் ஆகுது கைஸ். ஐயோ, வவால்களோட சவுண்டு கேட்குது. மேலே வவால்கள் இருக்குது. சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குது. ஓகே கைஸ், இரும்பு படி இதோட முடியுது. இதுக்கு மேலே கற்படிகள். வீடியோவில் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது கைஸ். நம்ம அதில் மேலே போகணும்னு நினைக்கிறேன். வவால்கள் அதிகமாக இருக்குது. வவால்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே போயிடுவாங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ண தேவை. அப்பா, எங்கே பார்த்தாலும் வவால் வச்சுருந்தாங்க கைஸ் இருக்கு. இதுக்கு மேலே ஒரு வழி போகுது. பாருங்க கைஸ், 2 மாடிக்கு நடுவில் அப்படியே கேப் இருக்குது கைஸ். கீழே இந்த வழி போகுது. ஆனால் இப்போ அதை மூடிடுவாங்க. வாங்க கைஸ், நம்ம மேலே போவோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் போக போடாதீங்க. அதான் நீ அவங்களுக்கு பண்ணுற பெரிய உதவியாக இருக்கும்.
ஏன்னா நீங்கள் குப்பை போட்டிங்கன்னா அப்புறம் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். பாருங்கள் கீழே சொன்னையெல்லாம் இருக்குது, தண்ணி தேங்கி இருக்குது. பட் அதில் எவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குது, ஃபுல்லாமே பாட்டில்ஸ் தான். ப்ளீஸ் அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ், டோன்ட் யூஸ்ன்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணிக்க. அந்த சைடு போகலான்னு பார்த்தோங்க. முதல்ல இங்கே போயிட்டு வந்துடுவோம். அந்த கேட்டு நடுவில் இருக்கிற அந்த கம்பி வந்து வீக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன், பார்க்கலாம் கைஸ் எப்படின்னு. போகலாம் கைஸ், போயிட்டே இருக்கு. மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம் கைஸ் இங்கே வரதெல்லாம். மழை பெஞ்சானா உங்களுக்கு வழுக்கம் வேறு. ஃபுல்லாக போகலாம் கைஸ், பார்த்து தான் போகணும். டவுட்டராக தான் கைஸ் இருக்குது, எந்த கம்பி எங்கே ஆடுன்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் மெயின்டைனும் பண்ண முடியாது கைஸ், இதெல்லாம் போட்டதே பெரிய விஷயம். இதெல்லாம் இந்த படிக்கேட்லாம் வேறு அவங்களே பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் தனித்தனி கற்கள், ஒரு ஒரு கற்களாக. ஓகே கைஸ், மேலே போகலாம். ஓ, வியூவை பாருங்கள் கைஸ், தௌசண்ட் ஃபீட் மேலே இருக்கும் கைஸ். பயங்கரமாக இருக்குது வியூ. பரவாயில்ல, இந்த கம்பியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சொனையும் பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக குப்பையும் பாசியமாக இருக்குது. மழை தண்ணி அதில் சேவ் ஆகும் கைஸ், ஆனால் அதை சேவ் பண்ணுறது நம்மளோட வேலை. குப்பை போடாமல் இருந்தால் போதும் கைஸ். சரி கைஸ், மேலே போகலாம். கோவில் இருக்குது. மேலே அப்படியே தான் ஏறி போகணும் போல். ஓகே போவோம். பரவாயில்ல கைஸ், வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி யூடியூப் சேனலில் பார்த்தது இந்த கேப் பற்றி. பெரிய பள்ளம் தான், நவகிரக சன்னதி இருக்குது. ஸ்க்ரீன் பயங்கரமாக தெரியுது, ஒரு நந்தி சிலை இருக்குது. ஐயப்பன் சன்னதி 18 படிகளும்
ஐயப்பன் சன்னதி இருக்குது. நல்லா இருக்குது கைஸ், நல்லா சூப்பராக இருக்குது. அது அடுத்து இன்னொன்று ஒரு அம்மன் இருக்குது. என்ன அம்மன் தெரியல. ஓகே கைஸ், மேலே இவ்வளோ தான். அந்த சைடு போக முடியுதான்னு பார்க்கலாம் கைஸ். இல்லைனா வந்து நம்ம கீழே இறங்கிட்டு நெக்ஸ்ட். ஓகே கைஸ், இந்த ட்ரிப்போட வீடியோ வந்து 2 பார்ட் அப்லோட் பண்ணுறோம். இதோட ஃபஸ்ட்டு பார்ட் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்ட் வந்து அதில் கீழே இறங்கிட்டு அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணுறது செகண்ட் பார்ட்டாக போடுறேன் கைஸ். Till then, this is White Apache Rider signing off. See you guys in the next video. Bye.